சென்னை மாநகராட்சியில் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் என்னென்ன பார்க்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையை வரி விதிப்பு மற்றும் நிலைக்குழு தலைவர் சர்பா ஜெயதாஸ் தாக்கல் செய்தார். கடந்த நிதியாண்டில் 4464 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 681 கோடி ரூபாய் அதிகரித்து 5145 கோடி ரூபாய் மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் வருவாய் 5145 கோடி ரூபாயும் செலவினம் 5214 கோடியே 9 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. இதன் மூலம் பட்ஜெட்டில் 68 கோடியே 57 லட்சம் ரூபாய் பற்றாக்குறை நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டது. வருவாய் கணக்கை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 4464 கோடியே 60 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் 4987 கோடியே 9 லட்சம் ரூபாய் இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. 2025-26ஆம் நிதியாண்டில் சொத்து வரி 2090 கோடி ரூபாயும், தொழில் வரி 600 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மீதான வரி 400 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொழில் உரிம கட்டணம், கட்டட உரிம கட்டணம், அங்காடி உரிம கட்டணம், வாகன நிறுத்த கட்டணம் மற்றும் ஏனைய வருவாய்களுக்கு கடந்த ஆண்டை விட 149 கோடியே 47 லட்சம் ரூபாய் குறைத்து 919 கோடியே 53 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவுக்கு 297 கோடி ரூபாய், பராமரிப்பு செலவுக்கு 1864 கோடி ரூபாய், மாமன்ற உறுப்பினர் வார்டு மேம்பாட்டு நிதிக்கு 60 லட்சம் ரூபாய், மேயர் சிறப்பு மேம்பாட்டு நிதிக்கு 4 கோடி ரூபாய் என ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் பேருந்து சாலைகளுக்கு 628 கோடியே 35 லட்சம் ரூபாய், மழைநீர் வடிகால் கால்வாய்களுக்கு 1032 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாய், பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு சிறப்பு அவசர சிகிச்சை மையம், செல்ல பிராணிகளுக்கென தனியாக மயானம் போன்றவை உருவாக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்க்கட்சிகளிடம் இருந்து வழக்கம் போல எதிர்ப்பும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான திட்டங்கள் இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். வரியை கூட்டிகிட்டே தான் இருக்காங்க. அந்த வரியெல்லாம் எங்கேயாச்சும் கட்டுப்படுத்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் மெட்ரோ வாட்டர் பார்த்தீங்கன்னா எந்த அறிவிப்புமே இல்லாமல் இன்றைக்கி ட்ரைனேஜ் கனெக்ஷனோட வரி கூட்டிகிட்ருக்கு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு கூடியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பலவிதமான வரிகள் கூட்டப்பட்டு இருக்குது. ஸோ அது மக்களுக்கு சுமையை சேர்த்துருக்கு. ஆனாலும் திட்டங்கள் ஏதாச்சும் பயனுள்ளதாக இருக்கானா? இல்லை. ஏன்னா அடிப்படை வசதிகளே இன்னும் எக்ஸ்டெண்டட் ஏரியாலலாம் இன்னும் சரியாக இல்லை. இன்னும் ரோடு வசதியெலாம் கூட இல்லை. நாங்கள் எங்களுடைய தரப்பு சொன்னீங்கன்னா இது ஒரு ஏமாற்று வேலை தாங்க. ஆண்டுக்கு இதை உயர்த்து தான் செய்கிறாங்க தவிர பணிகள் ஒன்றும் சிறப்பாக செய்யாமல் இல்லை. எங்களுடைய வார்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 120 தெரு என்னுடைய வார்டில் இருக்குது. 120 இன்னும் நான் கேட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 தெரு கேட்டிருக்கேன். போன வாரத்தில் பேசும்போது ஒரு மண்டல அலுவலகத்தில் கேட்டால் இல்லை போதுன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு மழைக்கும் இது தேவைப்படுதுன்னு புரியாமல் இவங்களுக்கு தேவையான வார்டுகளுக்கு மட்டும் செஞ்சுட்டு எங்களை மாதிரி அதிமுக வார்டுகளுக்கெல்லாம் ஒருதலைபட்சமாக தான் செய்யப்படுறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய குறைகள் தான் இருக்குது தவிர நிறைவுகளே இல்லை. நாங்கள் புதுசாக ஏதாவது நிறைய எதிர்பார்க்கணுன்னு பார்த்தோம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் அறிவித்த மாதிரி தெரியல. இந்த மண்டலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் பார்த்திங்கன்னா போன வருடங்கள் 2024-25 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 899 கோடி ப்ளஸில் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வாட்டி வெறும் 280 கோடி கிட்டத்தட்ட தான் ஒதுக்கியிருக்காங்க. இது இன்னும் முழுமையாக படிச்சுட்டு 21ஆம் தேதி விவாதத்தில் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக எதுவும் ஒரு அறிவிப்புகள் எதுவும் இல்லை. இதில் மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ்.